ஹலோ மக்களே, திஸ் இஸ் மை மினி பிளாக். பேச்சுலர்ஸ்க்கு பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டமாக இருக்க சாப்பாடை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்பார்க்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா இங்கே தான் 2 பீன்ஸு ஒரு கேரட்டுக்கெலாம் பில்லு போட்டு கொடுப்பாங்க. என்னையிலேருந்து ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்லான்னு தான் பிளானு. ஸோ அதனால தான் வெஜ்ஜீஸ் பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ லேபிள் போடலான்னு வெயிட்டிங். யாரும் இல்லைனா தான் மனம் போகாமல் இருக்கும். ஆனால் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, இந்த கேப்பில் ஒரு ரவுண்ட் அடிப்போன்னு பார்க்குள்ளேயே ஒரு ரவுண்டை போட்டால் உள்ளே ஏதோ கெஃபே மாதிரி இருக்குது. அங்கே வெஜ் பஃப்ஸு, எக் பஃப்ஸ் எல்லாம் செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு பிளான் பண்ணதுனால நோ ஜங்க் மூடிட்டு லேபிள் போட திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்து பார்த்தா இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க வேற கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காங்களா. அவங்க முன்னாடி மானம் போவேனான்னு நானும் ஏதோ வாங்குற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் தடவிட்டு இருந்தேன். பட் டைம் ஆகுது. ஸோ அவங்க பின்னாடியே நைஸாக வச்சதுக்கப்புறம் அவங்களும் லேபிள் வாங்கி எடுத்துட்டாங்க. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க பாருங்க, அந்த சிரிப்பு தான் என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. எதுக்குடா இந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னு ஒரு வேறு கேட்குறாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம தான் துப்புனா தொடச்சிக்கிற கேட்டகிரியாச்சே அப்படின்னு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பில்லு போடலான்னு. பில்லு போட வந்தால் இங்கே எக்ஸ்பிரஸ் செக் அவுட்டில் இத்தனை ப்ராடக்ட் வச்சுட்டு நிற்கிறாங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, வெயிட் பண்ணதுக்கப்புறம் பில்லு போட வந்துட்டேன். இப்போ வாங்கின இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான 1 pot டிஷ் பண்ணுறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் ஃபாலோ, லைக், ஷேர், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.